அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுடா. என்ன கேள்வி கேட்க வந்த எனக்கிட்ட? அது வந்து நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டியல்ல நான் கேள்வி கேட்டா? பரவாயில்ல, கேளு. நீ என்ன உங்க அம்மா விட அதிகமா கேள்வி கேட்க போற? நாம் ஏன் தேனை மட்டும் அதிகமாக சாப்பிட்றோம்? எனக்கு ஐஸ்கிரீம், கேண்டி, சாக்லேட் எல்லாம் வேணும்ப்பா. தேனில் அதிக சத்துக்களும் புரோட்டீன், விட்டமின் எல்லாம் இருக்கு. அது நம்ம உடம்புக்கு நல்ல பலத்தை கொடுக்குது. அதனால தான் நம்ம தேனை அதிகமாக சாப்பிட்றோம். ஆனால் நீ சொல்கிற ஐஸ்கிரீம், கேண்டி இதிலெல்லாம் எந்த சத்துக்களும் இல்லை. அதில் வெறும் தீமைகள் மட்டும்தான் இருக்குது. நம்மக்கிட்ட தான் இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த தேன் இருக்கே, அப்போ ஏன் நம்ம மனிதர்களை பார்த்து சில சமயத்தில் பயந்து ஓடுறோம்? மனிதர்கள் கையில் ஆயுதங்கள்லாம் வச்சிருப்பாங்கப்பா. அவங்க நம்மளை எளிமையாக தாக்க முடியும். அதனால தான் நம்ம அவங்களுக்கு பண்டா விலகி செல்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது. அப்போது என்னோட நண்பன் முயல்றான், இந்த காட்டில் தானே வாழ்கிறான். அவன் ஏன் தேனை சாப்பிடாம காய்கறிகள், புல்களெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவனுக்கு பலம் தேவையில்லையா? காட்டில் வாழ்கிற எல்லாரும் ஒரே மட்ட உணவு எடுக்கிறது இல்லைப்பா. அவங்க உடல் நலத்திற்கு என்ன தேவையோ அந்த உணவை தான் எடுத்துக்கிறாங்க. அவங்கவுங்க உடலுக்கு என்ன சத்தான உணவு தேவைன்னு அந்தந்த விலங்குகளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஏன் சில கரடிகள் மீனெல்லாம் சாப்பிடுது? ஏன் நம்ம மீனெல்லாம் சாப்பிடக்கூடாதா? கரடிகளில் பல வகைகள் இருக்கு. அதுக வாழ்கிற இடத்துக்கு ஏத்தாப்புல அது உணவுகளை எடுத்துக்கிறோம். நம்ம வாழ்கிறதுக்கு ஏத்தாப்புல தான் நம்ம உணவு எடுத்துக்கிறணும். புரிஞ்சுச்சா உனக்கு? புரிஞ்சிச்சு எனக்கு. எல்லா உயிரினங்களும் அது வாழ்கிற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் உணவுகளை எடுத்துக்கொள்ளும். இப்போ எனக்கு புரிஞ்சிச்சுப்பா. இப்படி ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் உனக்கு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. நான் உனக்கு சந்தேகத்தை தெளிவுபடுத்தி வைக்கிறேன். இந்த வயசுல தான் அனைத்து விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதான் வாழ்க்கைக்கு நல்லது.